ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மேலே கார்ட்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ட்ரேஸ் அவுட். ட்ரேஸ் அவுட் அப்படின்னா என்ன? சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கோடை எழுதிட்டு அந்த கோடு கம்பைலரில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி நம்ம மேனுவலாக நோட்டில் எழுதி லைன் பை லைனாக ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள் ஏ அசைன்டு பை 2, வேரியபிள் பி அசைன்டு பை 3, வேரியபிள் சி அசைன்டு பை ஏ ப்ளஸ் பி. பிரிண்ட் சி. ஓகே, இப்போ என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் 5 வரும். ஏன்னா ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. பட் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. லைன் பை லைனாக ஒரு கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள்ஸ்க்கு மெமரி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஏக்கு ஒரு பாக்ஸ், பிக்கு ஒரு பாக்ஸ், சிக்கு ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா வேரியபிள்ஸோட வேல்யூஸை அதில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் லைன் ஏ அசைன்டு பை வேல்யூ 2. ஸோ ஏவோட வேல்யூ 2 அசைன் ஆகுது. பி அசைன்டு பை வேல்யூ 3. ஸோ பியோட வேல்யூ 3 அசைன் ஆகுது. சி அசைன்டு பை ஏ ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ பாருங்க, ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் பியோட வேல்யூ 3. So, C will be assigned by 5. 2 plus 3, 5. இப்போ சியோட பாக்ஸில் என்ன போடுவீங்க? சியோட பாக்ஸில் 5 வரும். ஏன்னா C is assigned by value 5. Print C. Cக்குள்ளே என்ன இருக்குது? Cக்குள்ளே 5 இருக்குது. ஸோ 5 will be the output. கோடை எழுதிட்டு லைன் பை லைனாக ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் ட்ரேஸ் அவுட் டெக்னிக். இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ட்ரேஸ் அவுட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னா, நோட்டில் கோடை எழுதி அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பைலரில் ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வேரியபிள்ஸ் அண்ட் மெமரி அலோகேஷன்ஸில் கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் சீரீஸ் நம்பர் 5, 6, 7, 8 இந்த 4 வீடியோஸை பார்த்துட்டு அதில் இருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் கிளியராக புரியலைன்னா அதுக்கான வீடியோஸும் இந்த சீரீஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் தான் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.